அரசியல் கட்சியிலே இதை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம். முக்கியமான நிகழ்வு இது. அதனாலதான் நான் எப்பயாவது பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரீபோஸ்ட் பண்ணி வந்தேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த கூட்டத்திற்கும் நான் ஏஎஸ்ஐ ராஜினாமா செய்வதற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. ஏன் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வந்தேன் என்றால், இந்த நாள் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்றது எனக்கு 2019 தெரிய ஆரம்பிச்சு. அன்னைக்கு இதை பத்தி பேசும்போது பல பேர் அதை வந்து ஒரு பொருட்டா நினைக்கல. அன்னைக்கு ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த நாட்டுல வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை. இதுதான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்க நிறைய மேடைகள்ல போய் பேசுறது, இது மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. உங்க எல்லாருக்குமே தெரியும், விடுதலை போராட்டம் வந்து நம்மளுடைய வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த விடுதலை போராட்டத்தையும் பொதுத்துறையையும் வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா, பிரியாம்பிள் "We the people" அப்படின்னு, நாமே நமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு நாடு இது. அங்கிருந்து அப்படி ஆரம்பிக்கிறது. அப்ப பொதுத்துறை என்பது நாமே நமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு செயல்பாட்டு தளம். அது வரைக்கும் சில பேர் கிட்ட மட்டுமே இருந்த ஆதிக்க சக்தியை, ஒரு பவர் செக்டரை நம்ம எல்லாரும் சமமாக பிரிச்சுக்கிட்ட நாடு தான் விடுதலை தான். அதுக்கு எப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி பொதுத்துறைகள் மூலமாக தான் பிரிச்சுக்கிட்டோம். இந்த நாட்டுல வந்து இந்த ஆதிக்கத்துக்கும் சமத்துவத்துக்கும் ரொம்ப நாளா சண்டை நடக்குது. இப்ப மட்டும் கிடையாது, ரொம்ப நாளா சண்டை நடக்குது. இந்த சண்டை தான் பிரைமரி சண்டை. ஒரு காலகட்டத்திலையும் அதோட பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சண்டையா நம்ம பாக்குறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்தது. விடுதலை போராட்டமும் அந்த மாதிரி ஒரு சண்டை தான். ஏதோ வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம போராட்டம் மட்டும் நினைக்க வேண்டாம், அது ஒரு பகுதி தான். ஆனா வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பது ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த காந்தியடிகள் எதுக்கு வந்து சட்டையை கட்டிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அதுதான். இப்போ இந்த சண்டை வந்து இந்த நாட்டுல ரொம்ப நாளா இருக்கு. புத்தர் காலத்துல இருந்து புத்தர் எதை எதிர்த்து வந்தாரோ அதே ஆதிக்கத்தை எதிர்த்து அவரும் வந்தார். சோ அப்படிப்பட்ட ஒரு சண்டை இன்னைக்கு வந்து நம்ம வேற ஒரு பொசிஷன்ல நிக்கிறோம்ன்றதான் நம்ம கொஞ்சம். அப்போ சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்கிற சண்டை தான் இன்னைக்கும் நடக்குது. இது ஏதோ ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு சண்டை நினைச்சு வேண்டாம், பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை அப்படின்னு நினைச்சு வேண்டாம். அப்படி கிடையாது. ஆதிக்கத்தை விரும்புவர்களுக்கும் சமத்துவத்தை ஏற்பவர்களுக்கும் இருக்கும் சண்டை. இதுதான் இப்ப நீங்க வந்து எதுக்கு வந்து பொதுத்துறையை கண்டினியூஸா அடிக்கிறாங்க, என்ன காரணம்? அததானே போயிட்டு இருக்கு. சரி, மத்த பொதுத்துறைகள் எல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐசி என்ன பண்ணுச்சு? எல்ஐசி தான் அரசாங்கத்தை பல இடத்துல காப்பாத்துச்சு. அப்ப இது எல்ஐசியை மூடுறதுல, எல்ஐசியை காலி பண்றதுல என்ன, யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம்னா ஆதிக்கத்தை நம்புவர்களுக்கு லாபம். அப்போ we the people நமக்காக உருவாக்கிட்ட நாட்டை மறுபடியும் as the owners அப்படின்னு மாத்துறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ இந்த சண்டையை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் இதற்கு விடை எங்க போய் கேட்கணும் நமக்கு தெரியும். நம்ம நிறைய பேர் நினைப்போம், என்னன்னா பெட்டிஷன் கொடுத்தே நம்ம வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். பெட்டிஷன் கொடுத்தா சால்வ் ஆகிற சண்டை இல்லை. எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும், எத்தனை முறை நம்ம போய் நல்லபடியாக முறையிட்டாலும் ஆதிக்க மனப்பான்மை இருப்பவர்கள் இதை மாற்றிக்கொள்ள போகுது. அப்போ இதனுடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். இந்த அப்ரோச் தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நம்ம இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு ஆதிக்க சக்தி தான் நான் சொல்றேன், சென்ட்ரல்ல இருக்காங்க. அவங்களுடைய ஒரு வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் குரல் தான் தடுத்து. அது நீங்க வந்து இந்த NRCCA மூவ்மெண்டா எடுத்துக்கலாம், இல்ல விவசாயிகள் போராட்டமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மக்கள் சக்திகள் மட்டுமே தான்
அவங்க எதிர்க்க முடியுது. அந்த சக்திக்கு மட்டும் தான் அவங்க வந்து பின்வாங்குறாங்க. அப்போ நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பார்க்க வேண்டிய ஒரு பெரிய லெசன் என்னன்னா, இவர்களை எதிர்ப்பதற்கு சரியான போரம் வந்து பப்ளிக் போரம் தான். நம்ம தான் நம்மளுடைய எதிர்ப்பை தான் அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இன்னைக்கு ரொம்ப அதிக நேரம் பேச போவதில்லை, ஏன்னால் இன்னொரு ப்ரோக்ராம் போக வேண்டியது இருக்கு. ஆனாலும் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம வந்து மறுபடியும் அடுத்த சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக பேசுவோம். சும்மா நம்ம வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பேசி போறது பிரயோஜனம். நம்ம என்ன பண்ணணும்ன்ற கேள்வி ஒன்று இருக்கு. நம்ம எதுவும் பண்ணலைன்னா வரப்போற காலத்துல இதுவும் இருக்காது என்பது நிச்சயமான ஒன்று. ஒரு அடியாக எடுத்து வைப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா விதவிதமா எல்ஐசி வந்து அட்டாக் பண்றாங்க. விதவிதமா ஒரு முகம் பார்த்தா திடீர்னு ஷேர்ஸ் நாங்க டைவர்ஸ் பண்ண போறோம்வாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடுறோம்வாங்க, எஃபிஐ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதுக்கு எல்லாம் பண்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு கொலோசல் பொதுத்துறை இருக்கும் பொழுது பொதுத்துறைக்கு மக்களுக்கு இன்னும் வந்து அந்த நம்பிக்கை போகல. எல்ஐசி மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எவ்வளவுதான் எஃபிஐ கொண்டு வந்தாலும் நம்ம மக்கள் நம்ம எல்ஐசிக்கு தான் போவாங்க. அதை அவங்களால பிரேக் பண்ண முடியல. அப்போ அதை பிரேக் பண்ண முடியலன்னா இன்ஸ்டிடியூஷனே பிரேக் பண்ணிடலான்றது அவங்க எண்ணமே. அதனால அவர்கள் ஏன் செய்யறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ரீசன், அதை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா போதும். 50, 60, 70 வருடங்களாக விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இந்த நாடு எல்லோருக்குமான நாடாக மாறிவிட்டது. அதை மறுபடியும் சிலருக்கான நாடாக மாற்றும் ஒரு முயற்சி தான். இது நடுவுல அவங்க வந்து நம்ம டிவைட் பண்றதுக்காக மதத்தை கொண்டு வருவாங்க. உங்கள் மதத்தை ஈடுபடுத்துறாங்க, அப்படி ஒரு திசை திருப்புவாரு. இல்லை என்றால் நான் தேசப்பற்று திசை திருப்புவாங்க. இந்த திசை திருப்பு வேலைகள் எல்லாம் நடந்துட்டே இருக்க ஒரு பக்கம். நம்ம என்னமோ அதுக்காக போராட போறோம்னு நம்ம அங்க போயிடுவோம். ஆனா உண்மையில என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு காலடியில் இருக்கிற நம்மளுடைய ஷெல்டரை தான் அவங்க எடுக்கிறாங்கன்றத உண்மை. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமே தவிர ஏன் செய்யறாங்கன்றத நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். சோ இன்னைக்கு வந்து ஒரு பவர் சென்டர்ல அவங்க உட்கார்ந்தாங்க. இவங்க யாருன்னு கேட்டா 1940களிலே விடுதலை என்ற அந்த கான்செப்ட சரியா ஒத்துக்காதவங்க என்ன சொல்றேன்னா, வெள்ளை வெளியேறணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் சமத்துவமான நாடு கேட்போம்ல, அது வேண்டாம். அவங்களுக்கு எப்படி ஒரு நாடு சமத்துவமா இருக்க முடியும்? ஒரு வீடுனா வேலைக்காரன், நான் ஓனர். நீங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா உட்காரோம்னு சொல்ற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு பிடிக்கல, அன்னைக்கே பிடிக்கல. அதனாலதான் அவங்கள நிறைய பேர் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடல. உங்களுக்கு எப்பயாவது தோணுச்சா இவங்க ஏன் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடல? இந்த ஜனசங்கம், பாஜக ஏன் ஈடுபடலன்னா, அது உள்ள இருந்தவங்க எல்லாருமே சமத்துவத்தை ஒத்துக்காதது. சமத்துவத்தை ஒத்துக்காத போது அவங்களுக்கு விடுதலையும் அந்த ஃபார்மேட்ல பிடிக்கல. அவங்க விரும்பின ஃபார்மேட்ல அவங்க எதிர்பார்க்க. ஆனா அரசியலமைப்பு சட்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து எழுதணும். இன்னைக்கு இங்க இருக்க பாதி பேர் இல்ல, 80% நான் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லை என்றால் நான் உட்பட இங்க இல்ல. இதான் உண்மை. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன வேணா பேசி பார்க்கலாம். இங்க இருக்கிற பாதி பெண்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற உரிமை கிடையாது. இங்க இருக்கிற பாதி மக்களுக்கு வந்து வேலை கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோருக்குமான நாடாக மாறியது. அதுக்கப்புறம் தான் நாம எல்லாம் இன்னைக்கு ஒன்னா ஆண் பெண் இந்த சாதி அந்த சாதி எல்லாம் பார்க்காம எல்லாம் ஒரு சமத்துவமா உட்கார்ந்துருக்கோம். இதை அன்னைக்கே ஒத்துக்காரங்க தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்காங்க. அவர்களுடைய எண்ணம், இந்த 100 வருட காலம் அவங்க பண்ண வேலையோட எண்ணம் என்னன்னா, திருப்பி அங்க கொண்டு போறதுதான். அப்ப நம்ம உருவாக்குன எல்லா விஷயத்தையும் அவங்க அழிக்கதான் செய்வாங்க. ஒரு இடத்துல வீடு கட்டி நல்லா அழகா தோட்டம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து யாரோ அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. முதல்ல அதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாதபடி ஆக்கிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பார்லிமெண்ட்ல இருந்து எல்லா பில்டிங்கையும் உடைக்கிறது, எல்லா ஊருக்கும் பேர் மாத்தி வைக்கிறது, எல்லாத்தையும் அடிப்படையில மாத்தணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அப்ப என்னன்னா, இங்க இருக்கிற 70-80% நம்ம மறுபடியும் வந்து ஊருக்கு போய் அந்த கல்வி வேலையும் இந்த வேலையும் தான் பார்க்கணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். படிப்பை வந்து அவங்க சுத்தமா பிடிக்காது. அது ஒரு படிப்பு எல்லாருக்கும் கிடைக்க சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா யூனிவர்சிட்டிஸையும் ஒன்னொன்னா காலி பண்ணிட்டு வராங்க. ஜேஎன்யூல இருந்து ஆரம்பிச்சு, ஜாமியால இருந்து ஆரம்பிச்சு, நீட் எக்ஸாம் போடுறது, கியூட் எக்ஸாம் போடுறது. எதுக்கு அப்படின்னா, படிப்பை இன்னும் கதவை மூடுவது. நேரடியா போட முடியாதுன்றதுனால மறைமுகமா போடுவது. அதே மாதிரி பொதுத்துறைகள் அளிப்பது, பொதுத்துறைகளில் இருக்கும் எம்ப்ளாயி மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த நாட்டுக்கே ஒரு பிரச்சனைன்றதுதான்
அதனால இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. இது ஏதோ நம்மளுடைய பிரச்சனை மட்டும் நான் பார்க்கல, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம என்ன மாதிரியான ஒரு நாட்டை விட்டுவிட்டு போக போகிறோம்ன்றதும் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பெற்றோர்களாக, ஒரு பெரியவர்களாக நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போறோம்ன்ற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. நம்ம முன்னாடி நல்ல சமுதாயத்தை விட்டுட்டு போனதால நம்ம இன்னைக்கு வந்தாச்சு. அப்ப இந்த கடமை நமக்கு இருப்பதனால் இதை வந்து ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய நாட்டு பிரச்சனை நினைக்காம ஒரு வீட்டு பிரச்சனை நினைச்சுதான் இதுல இறங்கியாகும். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த நாட்டில் வந்து விவசாயிகள் போராடிட்டாங்க, போராடி ஒரு பெரிய சக்சஸ் அவங்க எடுத்தாங்க. அடுத்து தொழிலாளர்கள் தான், உழைப்பாளிகள் தான். அந்த போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கல. அது இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அது ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பெரிய பிழம்பாக நம்ம இல்லைனாலும் ஒரு பெரிய தீப்பொறியாக நாம் இருக்கணும். இருந்தால்தான் இது மறுபடியும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இது மக்களவையிலோ இல்ல மாநிலங்களவையிலோ சட்டமன்றத்திலேயோ சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும். எல்லா பக்கமும் நம்ம சண்டை போடலாம், ஆனால் நம்ம எல்லாருமே இதை இறங்கி கேள்வி கேட்காம போனால் அவர்கள் அவங்க வாழ்க்கை தலையை நம்ம என்ன யோசிக்கணும்னா, எப்படி நம்ம தலைக்கு வாய்ஸ் ரைஸ் பண்றது, இன்னைக்கு இருக்கிற டேமேஜ் எப்படி ரிவர்ஸ் பண்றது நீங்க யோசிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வரப்போற டேமேஜ் எல்லாம் சேர்த்து எப்படி நம்ம ஃபைட் பண்ண போறோம்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற டேமேஜை ரிவர்ஸ் பண்ற சிஸ்டம் இங்க இல்ல, அவங்களுடைய பிலாசபி அது கிடையாது. அப்படியே எதனா பண்ணா கூட ஒரு சின்ன கான்செப்ட் தான் பண்ணுவாங்க தவிர முழுமையாக இந்த நாட்டு வளங்களை சில கையில் ஒப்படைப்பது அவர்களுடைய பிலாசபி. அப்படிதான். அப்பதான் பல பேருடைய குரல்களை நம்ம அடக்க முடியும். ஒரு பக்கம் வளங்களை வந்து சில பேர் கையில் கொடுப்பாங்க, அதே சமயம் குரல் எழுப்புவர்களை குரலை நசுக்குவாங்க. இது ரெண்டும் பேரலா போகும். அப்பதான் வந்து அவங்களால பல ஆண்டுகள் ஒரு ஆதிக்க நிலைமையில இருக்க முடியும். ஆனா இந்த குரல் எழுப்புவர்களின் குரலை நசுக்கப்படுவதும் அதை நசுக்கப்படுவர் விடுவதும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதும் அது நம்மளுடைய சாய்ஸ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமைதி தான் பெரிய பிரச்சனை, வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்களோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ பெரிய பிரச்சனை கிடையாது. நல்லவர்களின் பாதிக்கப்படுபவர்களின் அமைதி தான் பெரிய பிரச்சனை. இந்த அமைதியை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும் போது எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா தவிர அடுத்த லெவலுக்கு தான் போகும். அது வந்து ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்பைரல் ஆகிட்டே ஒரு இடத்துல ஒரு இடத்துல போயிடும். அப்ப இதை உடைப்பது எப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சுதான். அப்போ கண்டிப்பாக இந்த போராட்டங்கள் நம்ம இன்னைக்கு பண்றோம், பண்ணாம கிடையாது. அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அடுத்த லெவல் கமிட்மெண்டோட செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கட்டாயமாக இருக்க ஆரம்பிக்கிறது. அதனால என்னுடைய முழுமையான சப்போர்ட்டும் இதை எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு ஈடுபாடோட உங்களோட ஒரு பிளான் கிரியேஷனும் நான் இனிமே இருப்பேன். என்னுடைய முழு நேர வேலையே அதுதான். அதனால இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம இன்னும் ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்க ரொம்ப அதிகாரத்தில் இருக்க மாதிரி என்ன வேண்டாம். நம்ம தான் அதிகாரம், மக்கள் தான் அதிகாரம். அரசாங்கம் தான் பஸ்ஸோட டிரைவர் மாதிரி தான். பஸ்ல உட்காந்துருக்கிறது நம்ம தான், நம்மளுடைய பஸ். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டிரைவரை பார்த்து பயப்படுற மாதிரி, டிரைவரை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம நினைச்சா அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த டிரைவர் இறக்கி விடலாம். ஆனா டிரைவரை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? இந்த பஸ்ஸும் இந்த ரோடும் எல்லாம் நம்மளுது. அந்த ஒரு ஸ்பிரிட்டோட, அரசியலமைப்பு சட்டம் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு ஸ்பிரிட்டோட நாம் ஒருவரும் இறங்கினா கண்டிப்பாக இல்ல வெற்றி நிச்சயம். இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து தியாகங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். இப்பதான் நாங்கெல்லாம் என்ன சார் காமன் பீப்புள், எங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பண்ணதான் செய்வாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்ப நான் வந்து இன்னைக்கு படிச்சு வந்தேன்னா சும்மா வந்து நேரு காந்தி எல்லாம் வருஷ கணக்குல ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க ஜெயிலுக்கு போனதான் நான் வந்து இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன். அதனால இந்த தியாகங்கள்லாம் இல்லாம ஒரு சமுதாயத்தை முன்னாடி கொண்டு வர முடியாது. ஒரு 70 வருடங்களாக நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம குழந்தைகளுக்காக அந்த தியாகங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. என்ன மேக்சிமம் ஜெயிலுக்கு போறாங்க, அவ்வளவுதான்.
அதுங்களும் அவங்க செஞ்சு கொள்ளவில்லை. ஆனாலும் அந்த ஒரு தைரியத்தோடு நம்முடைய எதிர்காலத்தில் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு நம்ம உரிமைகளுக்காக நாம வந்து இறங்கி போராடும் வந்த ஒரு போராட்ட மனப்பான்மை, ஒரு குணம், நல்ல விதமான அந்த குணம். எதற்காக நிற்கிறோம், ஏன் நிற்கிறோம், யாரோடு நிற்கிறோம் என்ற ஒரு தெளிவோடு நாம் இறங்கும் போது அதுல வந்து எந்த விதமான பின்கட்டியும் வரப்போது கிடையாது. அதனால நீங்க எல்லாமே ரெடி ஆயிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. யூ வில் அண்டர்கோ ப்ராப்ளம்ஸ். அந்த மக்களவை நாங்க பார்க்கிறோம். ஒரு நாளும் எந்த விதமான ஒரு ஜனநாயக சர்ச்சைக்கும் அவங்க இடம் கொடுத்ததே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக சர்ச்சை என்பது அது முடிந்து போன ஒரு விஷயமா அவங்க பார்க்கறாங்க. இந்த நாடு என்பது நாங்க கையில எடுத்துட்டோம். 70 வருஷமா நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க போங்கன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது சுதாரித்துக் கொண்டு நாம முன்னே போலன்னா 70 வருஷமா நம்ம படிச்ச படிப்புக்கும் அந்த அம்பேத்கர் அவர் கொடுத்த அரசியல் சட்டத்துக்கும் ஒரு பொருள் இல்லாம போயிடும். அதனால நம்ம வந்து இந்த ஓவரால் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எடுத்து வைக்கிறோம், தொழிற்சங்கங்களுடைய ஒரு பழைய தோற்றம் மறுபடியும்